வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாத பலன்கள். நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது சில உடல்நல குறைவுனால மே மாதம், ஜூன் மாதம் இந்த 2 மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது. இதனால் நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அது என்னுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி நல்லா இருக்குன்னா, பேசிக்காக ஃபைனான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் உங்கள் தேவைக்கு, உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் அந்த வரக்கூடிய அந்த தனவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும், சீராக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டியது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, அதாவது குழந்தைகளோட போயிட்டு வரலாம். ஒரு நிம்மதியான ஒரு காலம் நீங்கள் போயிட்டு வர முடியும், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியும். ஏன்னா சிறு பிரயாணங்கள் 3 கூடிய முதல் 4ஆம் இடத்துலேயே தான் இருக்க. சிறு பிரயாணங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌரியமான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, சில இரிட்டேஷன்ஸு இருக்கும். ஆனால் வாக்குஸ்தானத்தில் இருப்பவர் சுக்கிரன். அப்போது இது எப்படின்னா, இந்த சில சினிமாலாம் காமிப்பாங்க, அப்படியே போட்டு கழுத்தை நெருங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வெளியில் சிரிச்சுட்டு சொல்லுங்கள் சார் அப்படிப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏற்படும். ஏன்னா 5ல் இருக்கிற செவ்வாய் மனசளவில் கோபத்தை கொடுக்கலாம். ஆனால் 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வாக்கில் இனிமையை தருவார். அதனால் உங்களுக்கு கோபம் இருந்தால் கூட அந்த கோபத்தெல்லாம் வெளிப்படுத்த மாட்டேங்க. அது நல்ல குவாலிட்டி தானே. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. அதே போக உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலுக்கு சம்மந்தப்பட்டவர் யார்? சனி பகவான். இந்த சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது வெளிநாடு சம்மந்தமாக தொழில் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலோ, அது சம்மந்தமான சில முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது அது சாத்தியமாகும். வேலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படணும்னு நினச்சா அது கூட சாத்தியமாகும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணைன்னு இருக்கும், தெய்வ கடாட்சம் உண்டு, குலதெய்வ வழிபாடு, இதுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். என்ன காரணம்? 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் இதெல்லாம் ஏற்படும். சுப பலன்கள் உண்டு. சில பேர் ரொம்ப நாள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கலாம். அவங்க இந்த IVF அது இது ஏதோ ஒன்று போவீங்க, ஏதோ பிரச்சனை இருக்கலாம். அப்படியெல்லாம் போனால் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமையிறது. அதனால் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிறது. அதாவது தொழிலில் எனக்கு பெரிய உயர்வு வருமா அப்படின்னு கேட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதெல்லாம் கொஞ்சம் பாதகம் இருக்குது. ஆனால் அமைதியான சூழல், நிம்மதியான சூழல், சந்தோஷமாக நம்ம டே டு டே லைஃப்பை போகிறது, வீட்டில் சுபகாரியங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதால இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் தரக்கூடிய மாதமே அல்ல. அதனால் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் நிலைகளை எதிர்கொள்ளலாம். நல்ல ஒரு காலமாகத்தான் தென்படுகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.